வானம் ஒன்று புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. புது வானம் ஒன்று புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆராதனை டிவி யூடியூப் சேனல் சார்பாக, திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அத்தனை அருட்தந்தையர்கள் சார்பாக இந்த நாளிலே நம் உயிர்த்த ஆண்டவருடைய விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, புனித பவுல் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நாங்கள் பறைசாற்றுகிற நற்செய்தியும் பயனற்றதாய் போயிருக்கும் என்று சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தான் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, உயிர்ப்பு விழாவினால் தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த அளவுக்கு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பு விழா ஈஸ்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவும் இல்லை. ஆகவே இந்த நாளில் பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த தப காலத்தில் பல்வேறு காரியங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நம்முடைய மனமாற்றத்திற்காக அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையை வேண்டிய ஆண்டவரிடம் நாம் ஜெபித்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, சிறப்பாக இது ஏதோ ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய காரியமாக இல்லாமல் நாம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், தபம், தர்மம் இவற்றை கடைபிடிக்க நாம் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இது நமக்கு ஒரு புதிய ஆண்டும் கூடிய, இது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு புத்தாண்டு. நம்ம எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் ஜனவரி மாதம் புத்தாண்டை கொண்டாடுகிறோம். இது நாம் வாழ்க்கைக்கான புத்தாண்டாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு புதிய பிறப்பை அடைந்திருக்கிறோம், ஆவியால் புதிய பிறப்பை அடைந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து, நம்மை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பள்ளியிலே நாம் பங்கேற்று இதை சிறப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் இன்று உயிர் தெழுந்திருக்கிறோம். அது மகிழ்ச்சியை உன்னதங்களிலே பாடி நாம் கொண்டாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோட தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீரே. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 34, 37 முதல் 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும்
அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118 பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேல் உலகு சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து
கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பார். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். பாஸ்காப்பலின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமரி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோ தாழுகின்றார். வழியில் என்னை கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் ஆட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர் தம் தூய தொகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்றென் நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. ஏதோ உமக்கு முன்னாலே செல்வர்களிலே யாவிற்கே மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்ததை யாமறிவோம். வெற்றி கொள்வேந்தே எம்மீது நீரே இரக்கம் கொள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1-9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும்
இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்து மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு தின நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆராதனை சேனல் இருக்கிற தீபன் சாமி சார்பாகவும், நம்மளோடு பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் சார்பாக, நம்முடைய சேனலில் இருக்கிற ஒவ்வொரு நேயர்கள் சார்பாக உங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர், உயிர்ப்பு தின நல்வாழ்த்துக்கள். ஒரு மிக நெடிய நீண்ட பயணம், 40 நாட்களுக்கு மேலாக தவ ஒழுக்கத்திலிருந்து, தியான வாழ்க்கையிலிருந்து, ஜெபத்தில் அதிகமாக நேரத்தை செலவழித்து நல்ல தயாரிப்போடு இந்த உயிர்ப்பை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு ஆசீர்வாத செய்தியோடு உயிர்ப்பு விழாவை குறித்த மறைச்சுரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிம்பிளா ஒரு கேள்வி, வாட் இஸ் ஈஸ்டர் ஃபாதர்? உயிர்ப்பு விழான்னு சொல்றேன், ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஈஸ்டர்ன்ற வார்த்தையை தான் நம்ம தமிழாக்கம் பண்ணி நம்ம உயிர்ப்பு விழான்னு வச்சிருக்கோம். உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகாக சொல்லியிருக்கிறார்கள், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், புத்தம் புதிய மலர், புதிதாய் பூத்த மலர் அப்படின்றது தான் இந்த ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். இது நல்லா மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இனிமேல் யாரு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லணும். இதை ஈஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், புதிதாய் பூத்த மலர் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ ஏன் இப்போ ஈஸ்டர்னு பேர் வச்சுட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு புதிதாய் பூத்த மலராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இறப்பிலிருந்து பூத்த முதல் மலர், அது புது மலர். அதனால தான் அதற்கு ஈஸ்டர் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் கூட உங்களுக்கு அதிகமாக புரிந்து கொள்வதற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காரியங்களை சொல்லுவாங்க இல்லையா, கம்பேக் அப்படின்வாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஐபிஎல் எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு டீம் வந்து கொஞ்சம் தொய்வாயிடுச்சு, தொடர்ந்து 2-3 தடவை தோத்துருச்சு அப்படின்னா, எப்போ கம்பேக் கொடுக்க போகுது, எப்படி இவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா துறையிலையுமே ஏற்றமும் இறக்கமும் இருக்கத்தான் செய்யும். அந்த இறக்கம் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் கேட்கறது வந்து கம்பேக் அப்படின்வாங்க. முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர். அவர் வந்து 1974 ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தார். ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பெஸ்ட் கம்பேக் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜப்பானை தான் சொல்லுவாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய அழிவை சந்தித்து அந்த நாடே முடிந்து போகும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து வல்லாதிக்கம் நிறைந்த ஒரு வல்லரசு நாடாக உயர்ந்திருக்கிற ஜப்பானை சொல்லுவாங்க இட்ஸ் அ பெஸ்ட் கம்பேக் அப்படின்வாங்க. ஆனால் அதையும் கடந்த ஒரு கம்பேக் யார் கொடுத்துருக்கிறா அப்படின்னா ஜீசஸ் மாத்திரம் தான் கொடுத்துருக்கிறார். அவர்கள் எல்லாம் அழிவிலிருந்து மீண்டு வந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இறப்பிலிருந்தே உயிர்த்து வந்தவர். அதுதான் மிகப்பெரிய கம்பேக் இந்த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. காலியான கல்லறை தான் இயேசுடைய உயிர்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருக்கிறது. நீங்களும் நாளும் அந்த உயிர்த்த இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எகிப்துல நிறைய பிரமிடுகள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எகிப்து அப்படின்னு சொன்னோன்னா பிரமிடை தான் காமிப்பாங்க. அந்த பிரமிட்ல என்ன இருக்குன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் அவங்களுக்கே கல்லறைகளை கட்டி கொண்டுதான். எகிப்துல அந்த பிரமிடுனாவே கல்லறை தான், அதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ராஜாக்களை புதைக்கும் போது அல்லது அந்த ராஜாவுக்கு பிடிச்சமான ராணி இருந்தால் ராணியை உள்ள வச்சிருவாங்க. ஒருவேளை அந்த ராஜாவுக்கு ராணிக்கு அந்த வேலைக்காரமா பிடிச்சா வேலைக்காரமா உள்ள தூக்கி கொண்டே வச்சிருவாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு, பயன்படுத்திய நகை எல்லாத்தையும் அந்த பிரமிட்ல கொண்டு போய் வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வந்து நிறைய போய் பார்க்குறாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இருக்கிற பிரமிடுகளை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள்
போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற அந்த 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 பிரமிடுக்குள்ளவே அந்த அடக்கம் செய்யப்பட்ட உயிர்கள் இருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்ட மனிதனுடைய அந்த கல்லறையை, பிணத்தை தான் நாங்க பெரிய ஒரு பிரமிடாக வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்க போறாங்க. அவையெல்லாம் கல்லறைகள். கல்லறைகளை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்க எகிப்துக்கு போகிறார்கள். உலகத்திலேயே காலியான கல்லறை ஒருவருக்கு இருக்கிறது. அந்த காலியான கல்லறையை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போகிறார்கள், வாஞ்சையோடு காத்திருக்கிறார்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டுமே. இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை அது காலியான கல்லறை, பலரையும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு கல்லறை. ஏனென்றால் அது இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சியமாக நிற்பதாக நான் பார்க்கிறேன். இன்னொரு நிகழ்வு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கார்டினல் திமோத்தி மைக்கேல் டோலன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியூயார்க்கினுடைய தற்போதைய கார்டினலாக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு முறை ஒரு இன்டர்வியூ கேட்கிறவங்க கேட்குறாங்க, கார்டினல், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்ல உங்களை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மனிதர், உங்களை அதிகமாக உங்களுக்கு உத்வேகப்படுத்தக்கூடிய மனிதர் யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல கேட்குறாங்க. த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் யாரை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களோட வாழுகிற மனிதர்கள் உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண ஆள் யார் அப்படின்னு கேட்கும் போது கார்டினல் அழகாக சொன்னார். கார்டினல் திமோத்தி மைக்கேல் டோலன் சொன்ன வார்த்தை, தட் இஸ் none other than my Jesus Christ. தட் இஸ் none other than my Jesus Christ. அப்போ இன்டர்வியூ கேட்கிறவர் உடனடியாக எதிர்கேள்வி கேட்கிறார். கார்டினல், நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு நல்லா புரிந்ததான்னு தெரியல, ஐ வில் ரிப்பீட் மை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்றைக்கு வாழுகிற இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள்ல வாழக்கூடிய மனிதர்கள் உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணவர் தான் நான் கேட்கிறேன் அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, என் இயேசு என்னோடு வாழுகிறார், எனக்குள் வாழுகிறார். He is a living God and he is a living human அப்படின்னு அவர் சொன்னாராம். உயிர்த்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் கார்டினல் உறுதியாக சொன்னார். He is living among us, he is living with me, he is my role model, he is my inspiring personality அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இயேசுடைய உயிர்ப்புக்கு எது எல்லாம் சாட்சியாக இருக்கிறது? இப்போ இயேசுடைய உயிர்ப்புக்கு அப்புறம் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு இல்லையா? ரோமை ஆளுநர்களும் சரி, பரிசேயர்களும் சதுசேயரும் என்ன செய்யறாங்க, நம்முடைய திருத்தூதர்களை கூப்பிட்டு மிரட்டி வைக்கிறாங்க. களவாண்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவலர்களை சொல்றாங்க. இயேசுடைய உடலை அவருடைய திருத்தூதர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் நைட்டா பரட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க, அப்படி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காவலர்களை நிந்திக்கிறார்கள். அப்புறம் இயேசுடைய சீடர்களை அடிக்கிறாங்க, போட்டு துன்பப்படுத்துறாங்க. அப்போ இந்த நிலையில என்னதான் நடந்துச்சு? இயேசுடைய உயிர்ப்பு உண்மை அப்படின்றதற்கு கத்தோலிக்க திருச்சபை காட்டுகின்ற சாட்சியங்கள் என்ன? முதல் சாட்சியம், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை என்ன சொன்னாரு? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தின் 19வது வசனம், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இயேசுவே சொன்ன வார்த்தை முதல் சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 சாட்சியத்தை வச்சிருக்கிறேன், ஒன்னொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தான் முதல் சாட்சி. அப்ப 2வது சாட்சி என்ன? இன்ன வரைக்கும் பேசணும் இல்லையா? காலியான கல்லறை. கல்லறையில் இருந்த உடலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். காலியான கல்லறையை காவல் காத்தவர்கள் எத்தனை பேர்? 16 பேர் காவல் காத்திருக்கிறாங்க. 16 பேருடைய காவலையும் கடந்து பயந்து போய் ஒடுங்கி போய் இருந்த சீடர்களா களவாண்டு இருப்பாங்க? வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆச்சு? அதற்கான ப்ரூஃப் அவங்கள்ட்ட இல்லை. அவங்களால அதை நிரூபிக்கவே முடியவில்லை. இயேசுடைய உடலை எங்கு எடுத்து கொண்டு போனார்கள், யார் எடுத்து கொண்டு போனார்கள் அப்படின்ற ப்ரூஃப் எதுவுமே இல்லாததுனால உயிர்த்தார் என்பதில் உண்மையாக இருக்கிறது, அது உண்மையானதும் இருக்கிறது அப்படின்றத அந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இதை லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்துல பார்க்கிறோம். மதல் மரியாம் போறாக, அப்புறம் ராயப்பர் போய் பார்த்து அந்த காலியான கல்லறையை உறுதி செய்கிறார்கள். இது ஒரு சாட்சியாக இருக்கிறது இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு. 3வது, திருத்தூதர்களுடைய மாற்றம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 20ல் இருக்கிற 19 வாசிங்க. ஒரு பயந்த ஒரு குழுவாகத்தான் இருக்கிறாங்க. இயேசு அடிபடுகிற பொழுது எல்லோரும் சிதறி ஓடி போனார்கள். அடிக்கிறத பார்த்துட்டே ஓடினவங்க சிலுவையில் இறந்தக்கு அப்புறம் முழுமையாக நம்பிக்கை போய்விட்டது. பயம் முழுமையாக ஆட்கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருங்க இறந்ததுக்கு அப்புறம் பாடி எடுக்க எப்படி வர முடியும்? முழுமையாக பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால்
இயேசு உயிர்த்த பிறகு அவர் ஆங்காங்கே தோன்றி சீடர்களை உற்சாகப்படுத்தி திடப்படுத்திய பிறகு பெந்தகோஸ்தே அனுபவத்தை கொடுத்த பிறகு அந்த சீடர்களில் ஏற்பட்ட மாற்றம் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சியமாக நிற்கிறது. 3. 4வது, ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன், நிரூபிக்க முடியாத நிராகரிப்பு. இயேசு உயிர்க்கவில்லை உயிர்த்தார் என்பதற்கு காலியான கல்லறையை நாம் காட்டுகிறோம். உயிர்த்தார் என்பதற்கு அவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். உயிர்த்தார் என்பதற்கு சீடர்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக நிற்கிறது. நிராகரிப்பதற்கு, அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுவதற்கு படை இருந்தும் பணம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் அதிகார வர்க்கத்தால் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல, அதற்கான முன்முனைப்பை அவர்கள் எடுக்க முடியல அப்படின்றது 4வது ஒரு சாட்சியா வருகிறது. ஆதி கிறிஸ்தவர்களின் துணிச்சலான உயிர் தியாகம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட ஒரு மனிதனை இவர்கள் கடவுளாக ஏற்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக, தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவையில் அறைந்த மரித்த அந்த மனிதனால் முடியாது, அதையும் கடந்த ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அதுதான் உயிர்ப்பு. அந்த உயிர்த்த இயேசுவில் கொண்ட நம்பிக்கை தான் இந்த புதிய கிறிஸ்தவர்களுக்கு உயிர்தாகம் கொடுக்கக்கூடிய சக்தியை தந்தது. அப்படின்னா ஆதி கிறிஸ்தவருடைய உயிர்த்தாகம் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சியாக கொண்டலாம். அப்ப நிறைய பேருடைய கன்வர்ஷனை சொல்லலாம். குறிப்பா பவுலடியாருடைய மனமாற்றம் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன். 7வதாக, அப்போ அந்த ஒளியால் ஆட்கொண்ட ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்ன காரியம் என்ன? நீ துன்புறுத்தும் உயிர்த்த ஆண்டவர் நானே. அந்த இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல சொல்லும் போது தன்னுடைய உயிர்ப்பினுடைய வல்லமையை, தன் உயிர்த்தலை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் பவுலடியார் உயிர்த்த ஆண்டவரை பத்தி தான் தொடர்ந்து பேசுகிறார். இது வேற ஒரு திருத்தூதர்கள் பேசியிருந்தா கூட இதை நம்ம சாட்சியமாக கொள்ள முடியாது. இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு யார் சொல்றா? முழுக்க இயேசுவை கொள்ள வேண்டும், அவரை நம்புகிறவர்களை கொன்றளிக்க வேண்டும். கத்தோலிக்கம் அந்த திருச்சபையில கிறிஸ்து என்கிற பெயர் உச்சரிக்கப்படக்கூடாது, யூதம்தான் நிலைத்து நிற்க வேண்டும். கமலுடைய காலடியிலிருந்து கற்ற என்னுடைய ஞானத்திற்கு முன்பாக இவர்கள்லாம் ஒன்றுமில்லை, அழித்தொழிக்க குதிரையிலே பயணித்தவனை ஒளியால் ஆட்கொண்ட ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றிய பிறகு சவுல் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சியமாகிறது. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே, அணுகுமுறையுமே இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சியமாக மாறுகிறது என்று 7 சாட்சியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த நேரத்தில் அவங்க சொல்ல விரும்புகிறேன். இதை கடந்து தலையில் வச்சிருந்த துணின்னு நீங்கள் சொல்லலாம், மகதலா மரியாருடைய விட்னஸை நீங்கள் சொல்லலாம், ராயப்பருடைய விட்னஸை சொல்லலாம். ஆனால் இந்த 7 காரியங்களை பிரதானமான ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன். இல்லை ஃபாதர், இதை கடந்து இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கீழே பதிவு செய்யுங்க. நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு சில பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் சில நேரத்தில் கொடுக்குறாங்க. நானே அதை பார்த்து ரசிப்பது உண்டு, அதனை ஏற்றுக்கொள்வதும் உண்டு. நீங்களும் சொல்லலாம், இல்லை ஃபாதர் இந்த 7 கடந்து இன்னும் இருக்கிறது, இன்னும் 7 இருக்குதுன்னா கூட இன்னும் 14 கூட நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கட்டாயம் அதை நம்முடைய மக்களுக்கு இறை செய்தியாக, உயிர்ப்பு செய்தியாக என்னால் வழங்குவதற்கு முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்ப இயேசு உயிர்த்தார் என்பதற்கு 7 சாட்சியங்கள் சொல்லப்பட்டு விட்டது. 7 என்பது ஒரு நிறைவு அப்படின்றதுனாலையும் ஒரு 7 காரியத்தையாவது நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இந்த 7லயே எனக்கு 3 தான் ஃபாதர் நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதனால நிறைய சாட்சியங்களை கொடுத்து மக்களுடைய மனதை குழப்புவதை காட்டிலும் இந்த 7க்குள்ள நிறைவு செய்து இந்த 7ல் எது உங்களுக்கு உகந்ததாக புரிந்து கொள்வதற்கும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் எளிமையாக இருக்கிறதோ அதில் உள்ளத்தில் இருத்துங்கள், அதை பிறரோடு பகிருங்கள். இது முதல் செய்தி. 2வது, இயேசு உயிர்த்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சு? ஃபாதர், இப்ப இயேசு உயிர்த்திட்டார் அப்படின்றதுக்கு 7 சாட்சியம் சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன், இயேசு உயிர்த்திட்டார். இயேசு உயிர்த்தார்ன்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? அந்த இயேசு உயிர்த்தார்னு சொல்றதுனால இதுவரை என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதற்கு முதல் பதில், இயேசுடைய உயிர்ப்பு நம் நம்பிக்கையின் அடித்தளமாய் மாறி போனது. இயேசுடைய உயிர்ப்பு நம்பிக்கையின் அடித்தளமாய் மாறி போனது. இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் சமூகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. நம்ம அதிகமாக உறவு கொள்ளக்கூடிய, அன்றாடம் காணக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள், இந்து சகோதரர்கள், அவருடைய மதங்களையும் பாருங்கள், அவருடைய சமய கோட்பாடுகளை, நம்பிக்கையை பாருங்கள். நம்ம யாரையும் குறைத்தோ கூட்டவோ சொல்ல விரும்பல. அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்களுக்கு ஆழம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக மதிநுட்பமாக நம்ம அணுகி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்தவத்தின் அடிநாதமாக இருக்கிற இயேசுடைய உயிர்ப்பு ஒரு தனித்துவமான ஒன்றாக
இருக்கும். அவர் பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார். அதான் கிறிஸ்துவினுடைய நம்ம விசுவாசத்தினுடைய மறைபொருளாக நாம சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்களே. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பொருளற்றதாய் மாறியிருக்கும். இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நல்ல மனிதராக அவர் அறியப்பட்டிருப்பார். உயிர்த்ததால் அவர் கடவுளாய் மாறி போனார். அதான் உண்மை. முதல்ல வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க. கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பொருளற்றதாய் போயிருக்கும். இயேசு உயிர்த்ததினால்தான் எங்களுடைய வார்த்தைக்கும் எங்களுடைய பிரசங்கத்துக்கும் ஒரு பொருளே கிடைச்சிச்சு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஒருவேளை இயேசு உயிர்க்காம அந்த கல்லறையோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இயேசுடைய கல்லறை அந்த பிரமிடை பார்க்க போறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்கள் பார்க்க போயிருப்பாங்க. இயேசு உயிர்க்கவில்லை அப்படின்னா ஒரு நல்ல மனிதராக இன்னைக்கு பல பேர் அவரை ஏற்றிருப்பாங்க. இஸ் அ குட் ரோல் மாடல். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கும் ஒரு ரோல் மாடலாக அவர் எடுத்திருப்பாங்க. ஒரு புரட்சியாளனாக இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இயேசு ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம சேக்குவராவை பற்றி பேசுகிறோமோ, எப்படி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றி நம்ம பேசுகிறோமோ, அது போன்ற அந்த தலைவர்களுக்கு மத்தியில் ஒருவராக அவர் இருந்திருப்பார் நம்ம ஆண்டவர் இயேசு. ஆனால் அவர் கிறிஸ்துவாக மாறியதனால்தான் நம்முடைய சமயத்தினுடைய நம்பிக்கையின் அடிநாதமாக மாறி போகிறார். இயேசு உயிர்த்ததினால்தான் இன்று உலகமே அவர் பெயரை ஒரு இறையியல் அடிப்படையில் ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிநாதமாய் இயேசு மாறி போனார். ரோமியர்களின் திருமுகம் 10வது அதிகாரத்துல 9வது வசனம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புவதோடு மட்டும் நமக்கு வாழ்க்கை வந்து விடாது. அது என்ன செய்யணும்? we should proclaim, நம்ம அறிவிக்கணும். அதைத்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். தன் பெற்ற நம்பிக்கையை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதான் பவுலுடைய சொல்றார் இல்லையா, அந்த வார்த்தை என்பது எனக்குள்ள வந்து எலும்பு மச்சைகள் அப்படியே முட்டிக்கிட்டு நிக்குது, அதை நான் சொல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் உயிர்த்த ஆண்டவர். உயிர்த்த ஆண்டவர் அனுபவம் என்பது தன்னகத்தை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்ல, பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்வதில் இருக்கிறது அப்படின்றதுதான் ரோமை 10:9 சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்ப கிறிஸ்துவுடைய உயிர்த்த ஆண்டவரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய மீட்புக்கு ஒரு வழியாக அமைகிறது. ஆக நமது அடித்தளம் உறுதியானது. இந்த யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறது தெரியுமா? அல்லது எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறது தெரியுமா? சிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளை சந்தித்து வந்திருக்கிறது, சிலுவை போர்களை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம்னா குருக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு தவறான பிம்பம் வெளியே போகுது. அதை அதிகார துஷ்பிரயோகத்தினால திருச்சபை எவ்வளவோ பழிச்சொல்லுக்கும் கேள்விக்கும் விவாதத்துக்கும் உட்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் நடக்கிற போது திருச்சபை அவ்வளவுதான் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. காரணம், அடித்தளம் அவ்வளவு உறுதியான ஒன்றாக இருக்கிறது. ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம் தாங்க ரொம்ப முக்கியம். அது அன்னைக்கே இயேசு ஆண்டவர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதி கிறிஸ்தவர்களும் திருத்துதர்களும் அதை ரொம்ப உறுதியாக்கிட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இது இயேசு ஆண்டவர் உருவாக்கிய திருச்சபை, உயிர்த்த ஆண்டவர் உருவாக்கிய திருச்சபை. இவற்றில் சேதாரங்கள் இருந்தாலும் இதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை, எவராலும் முடியாது. இதில் அவரில் அடித்தளமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர்த்த இயேசுதான் நம்முடைய நம்பிக்கையின் அடிநாதமாக இருக்கிறார் அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த உயிர்ப்பு நமக்கு உறுதியை தருகிறது. 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுது பாருங்களே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிரோடு எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்கிற உறுதியை நமக்கு தருகிறது. தொடர்ந்து யோவான் நற்செய்தியில 11வது அதிகாரம் 25-26 வசனத்தையும் உங்களுக்கு நான் மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். என்னது? உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லி சாவா தன்மையை உயிர்த்த ஆண்டவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஆழமான செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம் உயிர்ப்புக்கு உறுதி தருகிறது. அப்போ உயிர்ப்பு என்பது ஒரு புதிய கான்செப்ட். அது எவராலும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது.
அப்ப எவ்வளவு சொன்னாலும் விளங்கி கொள்ள முடியாத, இதற்கு முன்பாக யாருக்குமே நடக்கவில்லை என்பதனால் இயேசு எத்தனை முறை சொன்னாலும் சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தையை கேட்ட மக்களும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் முதன்முறையாக உயிர்த்து அந்த உயிர்ப்பு என்கிற ஒரு செய்தியை நம் ஒவ்வொருவருக்கும் அதை திறந்து காண்பித்தார். எனக்கு கிடைத்த உயிர்ப்பு, என் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாச வாழ்க்கை நிலைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் தருவார், என் தந்தையானவர் தருவார், உங்களுடைய இறப்புக்கு பின்பு இருக்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாக அப்படின்ற செய்தியை இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவது என்னது? நம் வாழ்வின் வலி, வேதனை, கண்ணீருக்கு பதில் தருகிறது. அப்ப இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு செய்தியை உயிர்ப்பு நமக்கு தருகிறது. இப்போ நேற்றுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புனித வெள்ளி அன்னைக்கு அல்லது சிலுவை பாதையில் பங்கெடுத்த பொழுது, அல்லது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்க்குற பொழுது, அல்லது வியாழக்கிழமை இரவு நற்கருணை ஆராதனையில் இருக்கிற பொழுது இயேசுப்பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய கண் முன்பாக வந்து சென்றிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். நீங்கள் கட்டாயம் தியானித்திருப்பீர்கள். அப்போ அவ்வளவு கஷ்டங்களும் கஷ்டத்தோடு அந்த வாழ்க்கை முடியாம அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு புதிய வெளிச்சம் இருக்கிறது என்பதை ஆண்டுடைய உயிர்ப்பு நமக்கு சொன்னது. அப்போ துன்பத்தை குறித்து, வேதனைகளை குறித்து, அவச்சொல்லை குறித்து, வாழ்க்கையில் படுகிற கண்ணீரை குறித்து கவலைப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு தருகிற செய்தி, இதுவும் கடந்து போம் அப்படின்ற ஒரு மேலான செய்தியை நமக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். நாலாவதா ஒன்று சொல்லலாம், அதை நீங்க சேர்த்துக்கலாம். உயிர்ப்பு நம் ஜெபத்திற்கு பொருள் தருகிறது. என்ன தருகிறது? உயிர்ப்பு நம்முடைய ஜெபத்துக்கு பொருள் தருகிறது. மீண்டுமாக நினைவுறுத்துகிறேன், உயிர்ப்பு என்ன? முதல்ல உயிர்ப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. உயிர்ப்பு நம் நம்பிக்கைக்கு உறுதியை தருகிறது. மூன்றாவதாக நம் வாழ்க்கையில் வருகிற வலிகள், வேதனைகளுக்கு, கண்ணீருக்கு பதில் தருகிறது. என்னுடைய இறை வேண்டலுக்கு பொருளை தருகிறது. இப்பேற்பட்ட உயிர்ப்பை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த பேரொளியின் மக்களாக, ஒளியின் மக்களாக வாழ்வதான் உயிர்ப்பு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய நீண்ட நெடிய வாசகங்கள் நீங்க கோயில்ல வாசிய கேட்டிருப்பீங்க. விடுதலை பயணத்திலிருந்து வாசிருப்பாங்க, எசேக்கியேல்ல இருந்து வாசிருப்பாங்க, தொடக்க நூல்ல இருந்து வாசிருப்பாங்க, அதுக்கப்புறம் 4வது வாசகம் புதிய ஏற்பாடு பவுலுடைய கடிதத்துல இருந்து வாசிருப்பாங்க. இப்படிலாம் வாசி வருகிற பொழுது நம்மளை அந்த 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 இயேசுடைய அந்த பயண திட்டத்துல, கடவுளுடைய அந்த விடுதலை பயணத்துல, மீட்பு திட்டத்துல நம்ம பயணித்து வந்திருந்தோம் அப்படின்னா, நான் சொல்ற இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். இறுதியான ஒரு செய்தி, உயிர்த்த ஆண்டவர் வாழ்க்கைக்கான வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். மீட்பை நம் கரங்களில் கொடுத்து விட்டார். இந்த பெற்றிருக்கிற இந்த மீட்பை தொடர்ந்து உயிர்த்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. 40 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம், பழைய கல்லடி கடவை துறடின்ற மாதிரி பழையபடி போயிடாம பெற்றிருக்கிற இந்த இறை விசுவாசத்துல தியானித்து வந்த இந்த இறை பயணத்தில் கடவுள் கொடுத்த அந்த நல்ல செய்திகளை எல்லாம் உள்வாங்கியவர்களாக, உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக, ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக, அன்பினால் முழுமையாய் புடமிட்டப்பட்ட சமுதாயமாக, தண்டின் மீது ஏற்றப்பட்ட விளக்காக வாழ இந்த நாளிலே உறுதி எடுக்க உயிர்ப்பு விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு நல வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொண்டு, உயிர்த்த ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடியிருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒரடியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். பமபரி ரிசபரினி சகம பானி பசா சா சா. பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். இழப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்ந்தேன், உம் பலியை நான் உணர்ந்தால் தருகின்றேன் தருகின்றேன். என்னை முழுவதும் தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். பலி பொருளாய் என்னை தருகின்றேன், பலியாக என்னை நானும் தருகின்றேன். பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தக முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை முடிவின்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிகள் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்தும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் திருத்தமே திருப்பக்கம் தன்னை கொள்ளாக்காமல் பரிவர்த்தனை மனது குண்டலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் அருமனந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தொடரும் திறத்துமை காத்துமிக்க வாழ்வளிக்கிறார். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் பெற்று வாழ். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெற்று கல்லறைதான் எங்கள் வெற்றி சின்னமாம். இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே சாவும் வீழ்ந்தது, எங்கள் மீட்பும் வந்தது. இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே இனி பயமே இல்லை, வாழ்வில் இருளே இல்லை. நம் தேவன் உயிர்த்து விட்டார், இனி பயமே இல்லை, வாழ்வில் இருளே இல்லை. நம் தேவன் உயிர்த்து விட்டார். வெற்று கல்லறைதான் எங்கள் வெற்றி சின்னமாம். இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே சாவும் வீழ்ந்தது, எங்கள் மீட்பும் வந்தது. இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே. கல்லும் முள்ளும் மலையும் சிலுவையும் என்ன செய்திடும்? கல்லும் முள்ளும் மலையும் சிலுவையும் என்ன செய்திடும்? சாட்டையும் ஆணியும் முள்முடி வழியும் என்ன செய்திடும்? சாட்டையும் ஆணியும் முள்முடி வழியும் என்ன செய்திடும்? பாவத்தை ஜெயித்து பாதாளம் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாவத்தை ஜெயித்து பாதாளம் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெற்று கல்லறைதான் எங்கள் வெற்றி சின்னமாம். இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே சாவும் வீழ்ந்தது, எங்கள் மீட்பும் வந்தது. இயேசு மெசியாவின் உயிர்ப்பினிலே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.